வெல்கம் பேக் டு மை இன்ஃபோகிரேட் சேனல். கன்னியாகுமரி தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற சுற்றுலா ஸ்தலமாகும். மேலும் சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனம் இரண்டையும் நீங்கள் காணக்கூடிய நீண்ட கடற்கரைக்காக பரவலாக அறியப்படுகிறது. ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி கலங்கரை விளக்கு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி 97வது இந்திய கலங்கரை விளக்கு தினம் இன்று, அதாவது 21/9/2024 அன்று கடைபிடிக்கப்படுகிறதுனால் கன்னியாகுமரியின் கலங்கரை விளக்கை பற்றி பார்க்க போகிறோம். கன்னியாகுமரி கலங்கரை விளக்கானது வான்புகழ் திருவள்ளுவர், சுவாமி விவேகானந்தர், மகாத்மா காந்தி மற்றும் காமராஜர் போன்ற பல நினைவு சின்னங்களுக்கு மத்தியில் கம்பீரமாக உயர்ந்து நிற்கிறது. கன்னியாகுமரி புதிய பஸ் நிலையத்திற்கு செல்லும் கோவளம் சாலையில் இந்த லைட் ஹவுஸ் அமைந்துள்ளது. இந்த லைட் ஹவுஸ் தரைமட்டத்தில் இருந்து 150 மீட்டர் உயரத்திலும் கடல் மட்டத்தில் இருந்து 180 மீட்டர் உயரத்திலும் அமைந்துள்ளது. இது கப்பல்களுக்கு வழிகாட்டுதல் மற்றும் எச்சரிக்கை கொடுப்பதற்காக கட்டப்பட்ட கோபுரமாகும். கலங்கரை விளக்கானது முதலாவது 1904ஆம் ஆண்டு திரி கொண்ட உருண்டை விளக்கு ஏற்றப்பட்டது. ஆனால் சில வருடங்களில் அது பயன்பாட்டிற்கு இல்லாமல் போயிற்று. தற்போதைய கலங்கரை விளக்கு கோபுரம் 1969இல் கட்ட ஆரம்பிக்கப்பட்டு நவம்பர் 4, 1971இல் முடித்து திறக்கப்பட்டது. இது சதுர கல்லால் ஆன சிவப்பு மற்றும் வெள்ளை வண்ணம் கொண்ட கோபுரமாகும். கலங்கரை விளக்கின் தன்மையானது வெள்ளை நிற இரு குழுவாக ஒவ்வொரு 20 வினாடிகளுக்கும் ஒளிரும். இந்த விளக்கு 1.5 RPM வேகத்தில் சுழலக்கூடியதாகும். இதன் ஒளிரும் வீச்சு 18 முதல் 29 மைல்கள் ஆகும். ஆரம்ப காலகட்டத்தில் சுற்றுலா பயணிகள் பார்வையிட பாதுகாப்பு இல்லாததால் 2008ஆம் ஆண்டு வரை கலங்கரை விளக்கத்தின் மேல் பகுதிக்கு சென்று பார்க்க இயலாத நிலை இருந்து வந்தது. அதன் பிறகு சுற்றுலா பயணிகள் கலங்கரை விளக்கத்தின் மேல் பகுதிக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டனர். கடலில் செல்லும் கப்பல்கள் மற்றும் தீவிரவாதிகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க 2012ஆம் ஆண்டு கலங்கரை விளக்கத்தின் நவீன சி குறியீடு ரடார் மற்றும் NAIS சாதனங்களுடன் பொருத்தப்பட்டுள்ளது. 2016இல் LH3 கிலோவாட் ஆஃப் கிரிட் சூரிய மின் பேனலும் நிறுவப்பட்டுள்ளது. தினமும் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும் மாலை 3 மணி முதல் 6 மணி வரையிலும் சுற்றுலா பயணிகள் பார்வையிட அனுமதிக்கப்படுகிறார்கள். உள்ளூர் பயணிகளுக்கு ரூபாய் 10, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு ரூபாய் 25, சிறுவர்களுக்கு ரூபாய் 5 கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இந்த கலங்கரை விளக்கத்தின் மேல் பகுதிக்கு ஏறி செல்வதற்கு வசதியாக 139 படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கலங்கரை விளக்கத்தின் உச்சியில் ஏறி சென்று பார்ப்பதற்கு வசதியாக லிஃப்ட் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சிறிய தேநீர் கடை ஒன்றும் உள்ளே அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோல இன்ஃபர்மேஷன், ஈவெண்ட்ஸ், வைரல் மற்றும் ட்ரெண்டிங் வீடியோஸ்க்கான எங்களது இன்ஃபோகிரேட் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள்.